வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டுமே இருக்கும். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சேலரி வந்து 10,000க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, அல்லது 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் போதுமானது. மினிமம் வந்து 10th தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் 4/10/2024. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய நேம், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய அட்ரஸு, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஸோ இதுக்கு உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி உங்களுடைய மதம் என்ன, இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஏஜ், அதே மாதிரி கல்வி தகுதி, இதர தகுதிகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. நன்னடத்தை சான்று வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜில் வாங்கினது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அட்டாச் பண்ணணும். ஸோ அதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரசு இதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடம் வந்து நன்னடத்தை சான்று வாங்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் யார்கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் வந்து கேட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறையிலுக்கு கீழே நீங்கள் யாராவது வந்து பணியாளர் ஏதாவது இருக்காங்களா அப்படிங்கிறத டவுட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே இது தான். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பு வாங்கி ஒரு போஸ்டல் கவரும் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ அது எதுக்குன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறத வந்து அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் கம்பல்சரி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். ஓட்டுநர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் 637211 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அதாவது இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டுநருக்கான கேட்டகரி, அதாவது டிரைவர் கேட்டகரி 4 போஸ்டிங் இருக்குது. 9250 வரைக்கும் வந்து உங்களுக்கான தொகுப்பூதியம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 வருடம் ஓட்டுநர் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டும் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திருச்செங்கோடு arthanarishwarar.hrce.in.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துக்கலாம். இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.